ஏசாயா 41:12. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தொடங்கிவிட்டார், இதை நான் முற்றிலும் இதனுடைய நிறைவேறுதலை நான் காண்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அறிக்கையாக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். என்னோடே போராடினவர்களை தேடியும் காண மாட்டேன், என்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், அடுக்கடுத்து போராட்டம் வந்துட்டுருக்கே, அடுக்கடுத்து பிரச்சனை வந்துட்டுருக்கே, நானும் ஜெபிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருகிற போராட்டங்களை குறித்து புலம்புவோம். ஒரு சிலர் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே எனக்கு என்னது தான், போராட்டம்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையின் போர் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உண்மையாக, இதெல்லாம் பிரசங்கம், இதெல்லாம் வசனம், இது இப்படி தான் அப்படி என்று இல்லாதபடி உண்மையாகவே கர்த்தர் என் வாழ்க்கையின் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற காலம் வந்துட்டு. ஏன்னா நம்ம 1ஆம் தேதி தியானித்த போது பார்த்தோம், யோபு சொன்னார், போராடும்படி மனிதனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு என்று சொல்லி. ஸோ அந்த வண்ணமாக என்னுடைய போராட்டத்தின் நாட்கள் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இனி நான் போராட்டம் இல்லாத ஒரு நிம்மதியான, சமாதானமான, ஆசீர்வாதமான நம்பிக்கையின் நாட்களுக்கூடாக கடந்து செல்லுகிறேன் என்று நம்ம விசுவாசித்தால் அதன்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. 2 நாளாகவும் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் அதை அப்படியே விரித்து வைத்துக்கொள்ளுங்க. அது நம்ம அடிக்கடி தியானிக்கிற எசேக்கியா என்ற ராஜா. அவர் வந்த உடனேயே என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், நானே இப்படி வேகமாக வாசிட்டு போயிடுறேன். அவன் தன் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் வந்த உடனே செய்த வேலை, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. அப்போ முதலாவது ஆலயத்தை எப்போ பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயம் அதுவரை திறக்கப்படாமல், அதுவரை அங்கே ஆராதனை நடக்காமல் இருந்தால் அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அதை செய்கிறார். அடுத்தது 5வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ஆசாரியர் லேவியரெல்லாம் அழைக்கிறார், அவர்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க. ஓகேயா? ஸோ எவைகளெல்லாம் அசுத்தமான காரியங்களாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வந்ததோ அவைகளெல்லாம் கொண்டு போங்கள் என்று சொல்லி அதுவரை உபயோகப்படுத்தப்படாமல் இருந்த லேவியரையும் ஆசாரியரையும் அழைத்து அவர்களுடைய ஸ்தானத்திலே அவர்களை நிறுத்தி, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும், அவளை எல்லாம் செய்து தேவ ஊழியர்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர்களை நிறுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு அவர்களை ஒழுங்கு பண்ணுகிறார். அடுத்து அப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இருக்குது. நான் அப்படி இந்த பக்கம் வந்துடுங்க. 16வது வசனத்தினுடைய நடுப்பகுதி, கர்த்தருடைய ஆலயத்திலே கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது லேவியர் அதை எடுத்துக்கொண்டு வெளியே கீதரோன் ஆற்றண்டைக்கு கொண்டு போனாங்க. இதிலும் நம்ம ஒரு சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கிரக ஆராதனையை ஊக்குவிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விக்கிரகங்கள் தொடர்ந்து அங்கேயே இருப்பதற்கு இடம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போது கர்த்தருடைய அன்பை ருசித்து கர்த்தருக்குள்ளே வருகிறவர்களிடத்தில் நம்ம முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, உங்களுடைய வீடுகளில் உள்ள விக்கிரகங்களை நீங்கள் அகற்றி விடுங்க. ஏன்னா அது அந்த இடத்துலையே இருந்ததுன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும், ஏதோ ஒரு பின்மாற்றம் வரும்போது அந்த விக்கிரகத்தின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு மீண்டும் அந்த விக்கிரகத்தை ஆராதிப்பதற்கு ஏதுக்கள் உண்டாகும். இது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை இல்லை, எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை. ஆனால் பழைய மனுஷனாக கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கு முன்பாக நம்மிடத்தில் காணப்பட்ட, கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காதபடி விக்கிரகமாக காணப்பட்ட, அது எந்த மாம்சீக கிரியைகளாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கண்கண்ட காரியங்களின் மேலே நமக்கு ஏற்படுகிற ஒரு நாட்டமாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி அவைகள் இல்லாதபடி, அல்லது அது ஒரு சில மக்களுடைய தொடர்பு உறவாக இருக்கலாம், ஒரு சில இடங்களாக இருக்கலாம்.
இந்த இடத்துக்கு போனால் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா, இந்த மனிதரோடு சேர்ந்தா என்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது, நான் தீட்டுப்பட்டு போவேன். இதுதான் என் வாழ்க்கையில் விக்கிரகம் என்று இருக்கிற எழுத்தின்படியான விக்கிரகங்களாகவும் அல்லது இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தால் அவைகளை அகற்றி விடுவது மட்டுமல்ல, அவைகள் மீண்டும் உயிர் பெறாதவாறு அவைகளை சுட்டெரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ கீதரோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அவைகளை சுட்டெரித்து விடுகிறார். அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா 20வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து கர்த்தரின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு மாற்றம் வரும்போது தேசத்தின் தலைவனாக இருக்கிற ராஜா தன்னோடு கூட அதிகாரிகளையும் பிரபுக்களையும் அழைத்து கொண்டு மத்தியானம் தூங்கி எழும்பி இல்லை மாலை வேளையில் ஹாயாக இருக்கும்போது அல்ல, அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்திற்கு ஆலயத்திற்கு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஸோ இப்படியாக பலவிதமான மாற்றங்கள். இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஆராதனை முறைமையை ஒழுங்கு பண்ணுகிறார். 28 பாருங்க, கீதங்களை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தனபலிகளை செலுத்தி தீரும் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து நின்று கொண்டிருந்தாங்க. நான் ஆசாரியர்களையும் லேவியரையும் அவர்களுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொன்னேன். அதற்கு பிற்பாடாக ஜனங்களுக்காக பலியிடுகிற காரியம் தொடங்குகிறது. அப்படியே நீங்கள் அதை வீட்டில் போய் வேணால் வாசி பாருங்க. அநேக காரியங்களை அவர் விதமாக செய்து கொண்டு வருவார். அப்புறம் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிற்பாடாக மீண்டுமாக அங்கு பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு நியமம், மறக்கப்பட்ட நியமம், செய்யப்படாத அந்த நியமத்தை மீண்டுமாக அவர் செயல்முறைக்கு கொண்டு வருகிறார். 30ல் 2வது வசனம், பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படியெல்லாம் நடக்கிறது. அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடி. யோசித்து பாருங்க, பஸ்காவை ஆசரித்தல் என்பது அவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பின்னாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க போகிற இயேசுவை குறித்த அதை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமாக இது இருக்கிறதுனால கர்த்தர் அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்லியிருப்பார். அதிக முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருந்தாங்க. ஆனால் மீண்டுமாக இந்த எசேக்கியா ராஜா அதை தேசத்தில் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி எல்லாம் செய்து முடித்த பிற்பாடாக இதில் யூதா ராஜாக்கள், இஸ்ரவேலில் உள்ள ஒரு சில மக்கள் கூட, ஏன்னா இஸ்ரவேல் ரொம்ப மோசமாக இருக்கும், அது 2ஆக பிரிந்துச்சுல்ல. ஸோ இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள், ஏன்னா எருசலேம் யூதாவோடு இணைந்திருந்தது, ஸோ தேவாலயமாக அவர்களுக்கு இருந்தது. ஸோ எல்லாமே இல்லாத ஒரு சூழலில் இஸ்ரவேல் ரொம்ப பின்வாங்கி போயிருப்பாங்க. அதில் உள்ள ஒரு சில கோத்திரங்கள் கூட இவர்களோடு கூட இணைந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள். இப்படியாய் கர்த்தருக்காக சகல காரியங்களையும் செய்து அவன் நேர்த்தியான ஒரு ஒழுங்கை செய்து மக்களை கர்த்தர் பட்சம் திருப்பின அந்த வேளையிலே, எப்போதெல்லாம் கர்த்தர் பக்கம் ஜனத்தை ஒருவரோ ஒரு கூட்டமோ திருப்புகிறாங்களோ அப்போது பிசாசுக்கு அது பொறுக்காது. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், 32:1 பார்த்தீங்கன்னா, இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து, இவன் அசீரியா ராஜா ஒரு எதிராளி ராஜா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை முறியடித்து போடத்தக்கதாக அந்த தேசங்களை தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அசீரியா என்பது அப்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு தேசம், அவன் எதிர்த்து வருகிறான். அவன் எதிர்த்து வந்தது மட்டுமல்ல, கவனிங்க, அந்த சனகரிப் அவனுடைய மந்திரியாக ரப்சாக்கை இவங்க வந்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பட்சம் திரும்பி ஜனங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஒருமுகப்பட்டு இப்படி தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பினதுனால அவன் அந்த ஜனங்களை கர்த்தருடைய அன்பில் இருந்தும் அல்லது அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதிலிருந்தும் அவர்களை வழிவிலக்க செய்யத்தக்கதாக எழுத்தின்படியாக எசேக்கியாவுக்கு புரிகிறது. தங்களால் மாம்சத்தின்படி ஒரு பெரிய ராஜாவை எதிர்ப்பதற்கு தங்களுக்கு வல்லமை இல்லைன்னு, ஆனால் அவனும் அறிவான். எப்படி மோசே ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை அறிந்திருந்தாரோ அப்படியாக இந்த எசேக்கியாவும் அறிந்திருந்ததுனால நம்முடைய தேவன் இந்த பொல்லாத எதிராளியினுடைய கையிலிருந்து நம்மை தப்புவிப்பார். ஆகவே ஜனங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்,
கலங்க வேண்டாம். நம்மளை எதிர்க்கிறவங்க வல்லமையானவர்கள் தான், பெரிய இராணுவத்தோடு வருவாங்க, அவர்களுக்கு பராக்கிரமம் அதிகமாக இருக்கு. நம்மோடு கூட போராட நினைக்கிற அல்லது நம்மை அழித்து போட நினைக்கிற இந்த கூட்டம், இந்த ராஜா வல்லமை உள்ளதுதான். ஆனால் இவர்களை காட்டிலும் வல்ல தேவன் நம்முடைய சேனையின் அதிபதியாக இருந்து நம்மை ரட்சிப்பார் என்ற வார்த்தையை அவன் ஜனங்களுக்குள்ளே சொல்லி, எசேக்கியா ராஜா சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்தின போது ரொம்ப அசிங்கமாக, ராஜாவை மட்டும் அல்ல, உங்கள் ராஜா உங்களை எத்துறான், எந்த தேவனாவது வந்து ஒரு மனிதன், வல்லமையான ஒரு மனிதனுடைய கையிலிருந்து தன் ஜனங்களை தப்புவிக்க கூடுமோ என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் பட்சத்தில் இருந்த, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த எசேக்கியாவையும் அவனுடைய ஜனங்களையும் எதிர்த்து போராட வந்தாங்க. ஆனால் இப்பொழுது நான் முடிவுக்கு வந்துடுறேன். கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் 32வது அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமும் 32:21 இது இப்போ அவர் ராஜாவா இருந்தும் அவர் ஜீவனுள்ள தேவனை நம்பினது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து அவர் ஜெபிப்பார். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ராஜாவாகவும் இவரை நம்ம அவ்வப்போது காண்போம். ஜனங்கள் பாவ நிவர்த்தி பெற்று தான் அந்த பஸ்காவுக்குள்ள கடந்து போகணுங்கிற நியமத்தை ஜனங்களால் செய்ய முடியாத போதும் அவர்களுக்காக இவர் ஜெபம் பண்ணினார், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்றெல்லாம் முன்னால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனை அதம் பண்ணினான், சேனாபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகரிப் செத்த முகமாக தன் தேசத்துக்கு திரும்பினான். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? அழிச்சு போட்டாச்சு. ஆனால் ராஜா உயிரோடு இருக்கிறார். ஒரு ராஜா உயிரோடு போயிட்டார் அப்படின்னா இது அடிபட்ட புலி மாதிரி. ஓகே, அடிபட்ட புலி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஒரு சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்கும் மீண்டும். ஏன்னா இவங்க மகா வல்லமையான தேசம்னு சொன்னேன். மீண்டும் தன் படை பலத்தை அவங்க சேர்த்து கொண்டு மீண்டும் எதிர்க்க வரலாம். ஆனால் என்ன நடக்கிறது? அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசினார்? மோசேட்ட இருந்து எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலும் என்னை நம்பி என் கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறவர், பெரிய காரியத்தை செய்கிறவர், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய ஜனங்களுக்கு செய்வார் என்று விசுவாசித்து செயல்பாட்டில் இறங்குனா கர்த்தர் போராடினவனை இல்பொருளாக்குவார். இந்த இடத்துல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எசேக்கியாவை போல கர்த்தரிடமாய் திரும்பி கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மால் முடிந்த அளவு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற அந்த செம்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் நமக்கு எதிராளியாக நம்முடைய வாழ்க்கையில் போரிட வருகிற மனிதனோ அவளு குடும்பமோ அல்லது ஒருவேளை அதிகாரத்தில் உள்ள யாராக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களை முறித்து போட மட்டும் அல்ல, இல்லாமல் போக பண்ண கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. புரியுதா? விசுவாசிகளாகிய நமக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். சரியா? ஸோ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சீர்திருத்தலுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லணும். சீர்திருத்தல் அப்படின்னா எதெல்லாம் சீரற்று கிடக்கிறதோ, எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கில்லாமல் காணப்படுகிறதோ, எது வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையோ, எது கர்த்தர் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, இது வேதத்தை முழுசும் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டு பல நிலைகளில் காணப்படும்.
எல்லாம் ஒருத்தர்கிட்டயே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெவ்வேறு லெவலில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம சீர்பட வேண்டிய, ஸ்திரப்பட வேண்டிய முதலாவது நம்மை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் இதை நீங்கள் வேதம் வாசிக்கும் போது அல்லது பிரசங்க நேரத்திலலாம் உணர்த்தப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உணர்த்தப்படுதல் ரொம்ப நல்லது, சரியா? ஸோ உணர்த்தப்பட்ட பிற்பாடாக நம்மை முதலாவது சீரமைக்கணும். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்தது நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட, இப்போ இந்த ராஜா என்ன பண்ணார்? அவருடைய அதிகாரம் அவருடைய தேசத்தின் எல்லைக்கு உட்பட்டு இருந்தது. அந்த ஜனங்கள் இவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதுனால இந்த தேசம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரால் ஏற்பட்ட தேசமாக அவரை ஆராதிப்பதற்கென்றே ஜனங்களை பிரித்தெடுத்து அதன் நிமித்தமாக இந்த தேசம் உருவாக்கப்பட்டபடியால் அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை அந்த ராஜா தன்னுடைய எல்லைக்குட்பட்ட அனைவரிலும் அவன் அதை உறுதிப்படுத்த, அவர்களுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்த அவன் முயற்சி எடுத்தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் அல்லது கர்த்தர் நமக்கு ஒரு சில பணியிடங்களிலே நம்முடைய எல்லைக்குட்பட்டு ஒரு சில அதிகாரங்களை தந்திருப்பார். ஓகே, நான் அங்கெல்லாம் போயிட்டு உலகம் இப்பொழுது நம்மை குறித்து சொல்லுவது போல மதமாற்றம் பண்ணுங்க அப்படி என்ற வார்த்தையை நான் சொல்ல வரலை. ஆனால் காரியங்கள் தாறுமாறாக உண்மையற்ற நிலைமையில், ஒழுங்கற்ற நிலைமையில் நிறைய கரப்ஷன் காணப்படுகிறது. நிறைய பேர் சீரற்று வேலையில் ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்க. இப்படி காணப்படும் போது நாம் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அங்கும் ஒரு சீர்திருத்தத்தை நம்ம செய்யும் போது, நம்முடைய சர்ச்சில் ஒரு அருமையான சகோதரர் உண்டு, ஐடியில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், அவர் டீம் லீடராக இருக்கிறார். அப்போ எப்போதெல்லாம் தன்னுடைய டீமில் உள்ளவங்களுக்கு, அவங்க தானே நிறைய காரியங்களை சொல்லி கைட் பண்ணணும், ஆலோசனை சொல்லும்போது நிறைய பேர் அதை கேட்டு திருந்துவதை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ற அவர் என்னோட கூட பேசும்போது ஒரு நாள் சொல்லிட்டு, அப்போது அவங்க கேட்பாங்களாம், நீங்கள் மற்றவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் சொல்லுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த சொல்லுகிற விதமும் கண்டிப்பாக நாங்கள் மாறணும், நாங்களும் நீங்கள் சொல்லுகிற ஒழுங்கின்படி வரணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொடுக்கு. எந்த புக்கில் இருந்து அல்லது எதை பின்பற்றி இப்படியான ஆலோசனையை எங்களுக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க என்று சொல்லி அவங்க டீமில் உள்ளவங்க கேட்கும்போது, இவர் நான் ஃபாலோ பண்ணுற புக்கு பைபிளு, அதிலிருந்து இந்த காரியங்களெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தந்து அதனால் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன மாற்றங்களை பெற்றுக்கொண்டேனோ அதைத்தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னார். இது போல நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த இடத்திலே நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை மூலமாகவும் முடிந்த நிலையில், ஏன்னா பைபிள் எல்லாவற்றையுமே நமக்கு நன்மையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் மகாத்மா காந்தியே எனக்கு பைபிள் பிடிக்கும்னு சொன்னார். பைபிளில் சொல்லப்பட்ட அநேக நெறிமுறைகள் வாழ்க்கையை சீர்படுத்தும், எந்த ஒரு மனிதனையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நன்னெறிகள் அநேக உள்ள புக்கு தான் இந்த பைபிள். அப்போது இதில் உள்ள காரியங்களை நாம் பின்பற்றி, அது ரொம்ப முக்கியம், நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி சீர்படுத்தவும் கர்த்தர் அந்த காலை வேளையில் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்கேருந்து இதை நீங்கள் பெற்றீங்கன்னு சொல்கிற போது, எனக்கு இதை தந்தவர் இயேசு, அவர் எழுதி தந்திருக்கிற இந்த புக்கு வேதம் என்று சொல்லி நம்மால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் எந்த அளவு நம்மால் கர்த்தரை முதன்மைப்படுத்தி பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க, வேதத்தின் அடிப்படையில், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை சீர் பெறுவதற்கு நம்ம இந்த எசேக்கியா ராஜாவை போல நம்ம முன் வந்தோம் என்று சொன்னால், அதாவது நம்மால் முடிந்த அளவு இந்த சீரமைப்பை, இந்த மாற்றத்தை நம்மை சார்ந்திருக்கிற வாழ்க்கையிலும் கொண்டு வந்தால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவன் யாராக இருந்தாலும் அவனை நீ தேடினாலும் கிடைக்காது, அவன் இல்பொருளாக, அந்த இல்பொருள் தான் பியூட்டிஃபுல் வேர்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இதுவரை சரீர பிரகாரமாக நீ போராடி போராடி உன் வாழ்க்கையை சரிப்படுத்த, உன் வாழ்க்கையில் உள்ள எதிராளியை நீ அழித்து போட எத்தனையோ ஒருவேளை இன்டெலிஜென்ட் பிளான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பலவித முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம்.
வாக்குத்தத்தத்தை இறுக பற்றி கொண்டு அந்த வாக்குத்தத்தம் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று மோசேயை போல நீ விசுவாசித்தால் உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஹல்லேலூயா. அடுத்து இந்த எசேக்கியா ராஜாவை போல உன்னால் முடிந்த அளவு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை முதலாவது உன்னுடைய வாழ்க்கையிலும், பிறகு உன்னை சார்ந்து உன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட எல்லையிலும் அதை செய்ய நீ முற்படும் போது உனக்கு எதிராய் வருகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போனார்கள். சரி, அப்ப ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தருடைய பிள்ளையாக காணப்படுகிற நான் என்னுடைய மாம்சத்தின்படி என்னை எதிர்த்து நின்ற இப்படிப்பட்ட போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது அப்படி என்ற ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்த பிற்பாடாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஹாயா இனிமேல் எனக்கு எதிராளியே இல்லை, இனி என் வாழ்க்கையில் போரே இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை என்று புதிய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை உணர்த்துகிறார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு இன்னும் போராட்டம் உண்டு. நடாது இந்த அம்மா இவ்வளோ நேரம் இப்படி சொல்லிட்டு இப்போ உடனே போராட்டம் உண்டுங்கிறாங்க. எத்தனை பேர் போராட ஆயத்தம்? ஆவிக்குரிய யுத்தத்தை. ஆமென். எஸ். நான் எசேக்கியாவுக்கு அது ஒரு பெரிய யுத்தமாக தானே இருந்திருக்கும்ல. அது வரைக்கும் ஜனங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, விக்கிரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது ஒரு பெரிய எஃபர்ட் தான். அல்ல, அதை செய்ததுனால அவருடைய போரில் கர்த்தர் அவருக்கு துணை நின்று எதிராளியை வீழ்த்தினார். நான் போரிட வேண்டிய ஒரு 3 காரியங்களை, போராட வேண்டிய ஒரு 3 காரியங்களை வேகமாக நம்ம பார்ப்போம். இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு போராட்டமான வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்ந்து சுகமான ஜீவியத்தை விட்டு உதறி ஒரு போராட்டமான வாழ்க்கையை தனக்கென்று தெரிந்து கொண்ட அந்த பவுலினுடைய நிருபங்கள்ல இருந்து ஒரு சில போராட்டங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளையும் மேற்கொள்ள வேண்டிய போராட்டத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போராட்டம் எதற்கு எதிரான போராட்டம்? அது ஆவிக்குரிய போராட்டம். ஸோ அதில் நம்ம போராடுகிறது யார்? சத்துருவானவன் தான் நம்ம எதிரி. இதில் மனுஷங்களோடு கூட போராட மாட்டோம். இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறதுனால இது எதிராளி யார் தான்? இதில் ஒரே இது பிசாசு. அந்த எதிராளிக்கு விரோதமான போராட்டத்திலும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் வெற்றி தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் இந்த போராட்டத்தை சாதாரணமாக சொல்லலை, இதை கெட்ட போராட்டம்னு சொல்லலை, நல்ல போராட்டம்னு சொல்கிறார். என்ன போராட்டம்? 2 தீமோத்தேயு 4:7 எல்லாரும் கல்லறையிலும் எழுதி வச்சிருவோம்ல. என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அப்போது அவர் போரிட்ட அந்த போராட்டத்தில் நிறைய அவருக்கு சரீரத்தில் வேதனை வந்துச்சு, மனதில் பாடுகள் வந்துச்சு. ஆனால் அதை அவர் தீயா போராட்டமோ என்னை அழித்து போட வந்த போராட்டம்னோ சொல்லலை. அவர் அதற்கு கொடுக்குற பேர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போராட்டம். எத்தனை பேர் இந்த நல்ல போராட்டத்தை போராட ஆயத்தம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை போராடுவதற்காக தான் நம்மளை எக்யூப் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை பெத்தேலிலே கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஓம் போர் அவர் முடிச்சிட்டார். அப்புறம் சும்மா இருந்தா ஐடலாக இருந்தால் நம்ம கெட்டு போவோம்ல. அதனால இன்னொரு போராட்டத்தை அவர் நமக்கு தருகிறார். சரி, இந்த முதலாவது நம்ம போராட வேண்டிய போராட்டம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயில 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:12. போதும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஓகே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ளே வந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பெயர் என்னன்னு ஆயிடுது? எல்லாரும் விசுவாசி அல்லது பிலீவர்னு ஆயிடுறோம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உலகமே இன்டைரக்டாக அக்செப்ட் பண்ணுது. அவரை விசுவாசித்தால் தான் அவர் தான் அந்த விசுவாசிக்கப்படத்தக்கவர். ஆகவே அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் யாரு? விசுவாசி என்று சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போது இந்த விசுவாசிக்கிற நமக்கு அல்டிமேட்டா ஓகே முடிவில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? வெரி குட். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் யோவான் அதில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கவனிங்க, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் நம்ம எதை விசுவாசித்தோம், யாரை விசுவாசித்தோம்னா நமக்கு நல்லது செய்கிற ஒரு கடவுளை.
இப்போ நம்ம ஒரு நாள் விக்கிரகாராக இருந்திருப்போம், கர்த்தரை அறியாதவர்களாக இருந்திருப்போம். ஏதோ ஒன்றில் கர்த்தரை நம்ம தேடி வந்தோம், இயேசுவை தேடி வந்தோம்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு சரீர சுகத்தை எதிர்பார்த்துருப்போம். வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை மாறணும், கடன் தொல்லை மறையணும், குடிகார புருஷன் மாறணும், கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறோம், அதில் மாற்றம் வந்து நான் என் கணவனும் குடும்பமாக என் பிள்ளைகளோடு வாழணும். இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்துல வந்தோம். அதை குறித்து 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோன்னா நம்ம பரிதபிக்கப்படுகிறவர்கள். இம்மைக்காக தான், இம்மையின் ஆசீர்வாதத்திற்கு உலக பிரகாரமான நன்மையை நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கையின் நன்மையை பெற்றுக்கொள்ள தான் முதல்ல அவரை தேடி வந்தோம். ஆனால் அதிலேயே நின்றுவிடக்கூடாது. விசுவாசிகளாக மாறி அவர் தருகிற அந்த நன்மை, அந்த பிரெட்டு துண்டுக்காக அவரை பின்பற்றுகிறவராக இல்லாமல் அவரையே பின்பற்றுகிறவராக மாறும்போது அவர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்வது தான் அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து கடந்து சென்றால்தான் முடிவில் நம்மால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய கர்த்தனுக்காக பிரகாசித்தவர்கள் கூட இந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகி போய் முடிவில் அவர்கள் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து பரலோக வாசலை கூட எட்டலை என்று சொல்லக்கூடிய அளவில் விழுந்து போனவர்கள் உண்டு. சரிங்களா? அப்போது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை காத்து கொள்வதில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம பவுலை குறித்து வித்தியாசமான அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆனால் அவர் கன்சாலிடேஷனாக தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? என் ஊழியத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசிகளை காத்துக்கொண்டேன், நான் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொண்டேன், அல்லது அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் எனக்கு தந்த தரிசனத்தை காத்துக்கொண்டேன்லாம் சொல்லலை. அவர் எதை காத்துக்கொண்டேன் என்று பெருமையோடு எழுதுகிறார்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன்னா அதை காத்துக்கொள்ளலை. விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் உள்ளே வந்து அந்த அவிசுவாசம் வேரூன்றி நம்மை பின்னே இழுக்கும் என்று சொன்னால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது என்பது முடியாத காரியமாகிவிடும். அப்போ விசுவாசத்தை காத்து கொள்ளுதல் என்பது மிக அவசியம். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் கர்த்தர் தான், முடிக்கிறவரும் கர்த்தர் தான். விசுவாசத்தில் நம்ம விசுவாசத்தை குறித்து அடிக்கடி நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். ஓகே, விசுவாசத்தில் நம்ம அப்படியே 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 பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு தகப்பன் தன் மகனுடைய சுகத்துக்காக பிசாசினால் வேதனைப்படுகிற தன் மகனை சீஷர்களிடத்தில் அழைத்து வருவார். அப்பொழுது சீஷர்களால் என்ன செய்ய முடியாது? அதை சுகப்படுத்த முடியாது. அப்போ அவர் தகப்பனிடத்தில் வந்த அந்த காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர், அது மார்க்கில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், மார்க் 9ஆவது அதிகாரம் 17லேருந்து 24 வரை அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம பார்க்கும்போது 19வது வசனத்தில் அவர்கள் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுவார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எவ்வளவு நாள் உங்கள்கிட்ட இருப்பேன், நீ எத்தனை அற்புதம் நான் செய்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ என்னோடு கூட இருக்கிற உங்களாலும் இவனை ஆட்கொண்டிருக்கிற அந்த பிசாசிலிருந்து அவனை விடுவிக்க ஏன் உங்களால் முடியலை? ஏன் பிசாசு மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்பதை உங்களால் நம்ப முடியலை என்று சொல்லி விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சீஷர்களை சொல்லுவார். அதற்கு பிறகாக அந்த தகப்பன் வந்து அவர்கிட்ட கேட்பார், ஏசப்பாட்ட, ஆமாம் என் பிள்ளை சுகமாகணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைப்பார், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அதாவது சீஷர்களால் மட்டும் விசுவாசம் இல்லாததுனால அந்த பையனுடைய சுகம் இல்லை, நானும் விசுவாசிக்கலை. ஸோ சுகப்படுத்த வேண்டியவங்ககிட்டையும் விசுவாசம் இல்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைத்து வந்தவர்கிட்டையும் விசுவாசம் இல்லாததுனால அவர் ஹம்பிளாக தன்னையே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்கிறாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் எனக்கு கேட்கப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதை பேசி கொண்டிருக்கிற என்னில் தொடங்கி கர்த்தருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிற அநேகர் சபையிலே உண்டு. ஒரு நல்ல ஒரு விசுவாசியாய் உங்களை காத்து கொள்கிறவர்கள் உண்டு. இப்போ தான் கர்த்தருடைய அன்புக்குள்ளே கடந்து வருகிறவர்கள் உண்டு. எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் விசுவாச போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யுது. இல்லை, வருதா வரலையா?
எல்லாம் நன்மையாய் நடக்கும்போது ஒருவேளை கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், அவர் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்ற உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஒரு சில காரியங்களுக்காக நீண்ட நாள் நம்ம ஜெபித்து காத்திருந்து ஒருவேளை அது ஒரு போராட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நான் இவர் மேலே தானே பக்தி வச்சுருக்கேன், எவ்வளவு உபவாசித்து ஜெபித்து இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு சில நேரங்களில் அந்த விசுவாச தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்கிறது. ஓகே, இந்த போராட்டம் என்பது வேற ஒன்றும் இல்லை, விசுவாசத்தில் நம்மை தடுமாற செய்யும் ஒவ்வொரு தருணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை அவர் முடிக்க மாட்டார். விசுவாசியாகிய நான் தான் இந்த விசுவாச போராட்டத்தில் போராடி நான் வெற்றி பெறணும். ஏன்னால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த இன்னார் ஏதேன் தோட்டத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை கொண்டு வந்தார் போருங்க, ஒன்றுமே இல்லாத சூழல்ல. அதில் இருந்து ஆவியும் மணவாட்டியும் வான்னு சொல்லுகிற அந்த சத்தம் நம்ம பரத்துக்கு எடுக்கப்படுகிற வரையில் அவர் செய்த அநேக காரியங்களை தியானிக்க 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 நான் விசுவாசிக்கிற என் பிதா எப்படிப்பட்டவர், நான் விசுவாசிக்கிற அவரால் அனுப்பப்பட்ட எனக்காக இரட்சகரான இயேசு எப்படிப்பட்டவர், என்னோடு கூட இருந்து அந்த விசுவாச வாழ்க்கையில் என்னை உந்தி தள்ளுகிற அந்த ஆவியானவர் யார், எப்படிப்பட்டவர். இதுதான் என்னுடைய தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று, பிதா எப்படிப்பட்டவர், குமாரன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம யோசித்து பார்த்து தியானித்து வேதத்தில் எந்தெந்த தேவ மனிதர்கள் எப்படியாய் விசுவாச வாழ்க்கையில் போராடி ஜெயித்தார்கள் என்று அறிந்து கொள்ளும் போது நம்முடைய விசுவாச போராட்டத்தில் நம்ம தோற்று போகாதபடி ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் விசுவாசியாகிய நமக்கு எல்லாருக்கும் கடைசி மூச்சு வர இருக்க தான் செய்யும். அதில் நம்ம வெற்றி பெற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1 வசனத்தில் பேதுருவும் இதை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அந்த பொன்னை பார்க்கிலும், ஆமாம் இதில் அதிக விலையேற பெற்றல்ல, அதிக விலையேற பெற்றல்ல. ஏன்னா பொன்னையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்ணணும்னா நம்மளுடைய விசுவாசம் எத்தனை மேன்மையானது. பொண்ணு கையில் இருந்தால் அதை வச்சு ஒரு சிலவற்றை தான் சாதிக்க முடியும். நான் விசுவாசத்தை உடையவளாயிருந்தால் ஆண்டவரே சொன்னார், என்னை பார்க்கிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பொன்னை காட்டிலும் மிக 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 அன்கம்பேரபிள் லெவல்ல இருக்கிற என்னுடைய விசுவாசம் என்ன ஆகுமா, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அதுதான் ஒரு போராட்டத்திற்கு உட்படுத்தப்படுகிற சூழலுக்கு உட்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று வருகிற போராட்டங்களில் எல்லாம், இந்த விசுவாச போராட்டத்தில் அதில் எண்ணெய் ஊத்துறவன் யாரு? நம்ம டீல் பண்ணுற எல்லாத்துலேயும் நமக்கு எதிராளி பிசாசு மட்டும்தான். அவன் மனுஷர் மூலம் பேசுவான், அது இது சூழ்நிலைகள் மூலம் கொண்டு வருவான். ஆனால் அவன் தான் எப்படியாவது நம்ம விசுவாசத்தை விட்டு பின்னே இழுக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாளாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அவருடைய மீட்டிங் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நடந்தது, அட்டன் பண்ணியிருக்கேன். பாலாசீர் லாரி என்று சொல்லி, சரிங்களா, பயங்கர தேவ மனிதர். நான் அப்போ ரொம்ப குட்டி பிள்ளை, ஒரு 5-6 வயது இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் உண்டு தூத்துக்குடியில். அவர் எங்கேயோ வருவார், இங்கே பிசாசெல்லாம் அலரும். அப்போ அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா கிளம்பி பக்கத்தில் வந்துட்டாங்க, ஐயா கிளம்பி பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்படி பிசாசு, நான் போயிடுறேன் நீ வராத. அதில் நமக்கு பிசாசு இப்படி பண்ணிச்சுன்னா நம்ம ரொம்ப நின்று ஆசையாக வேடிக்கை பார்ப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்பேற்பட்ட தேவ மனிதர் பின்னாளில் விழுந்து போய் இயேசுவும் இயேசு கிறிஸ்து தான் கிருஷ்ணா என்றெல்லாம் பல பிதற்றல்களை செய்து
அப்புறம் நானே அந்த கிருஷ்ணாவின் அவதாரம் என்னெல்லாமோ சொல்லி அந்த முக்கூடல் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் வைத்து இயேசுவை மறுதலித்தவராக மரித்து போனார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாச போராட்டம் நீ அந்த விசுவாச வாழ்க்கையில் ஏற 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 அதிகமாய் வரும். கொஞ்சம் உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கும் போது, கர்த்தர் உன்னை உருவாக்கி உன்னை உபயோகப்படுத்த தொடங்கும் போது, பிசாசுக்கு ரொம்ப நெருக்கமான குணம் என்னது? பெருமை. அதை கொண்டு வந்து அட்டாச் பண்ணி நான் எதையோ கர்த்தருக்காக சாதிச்சிட்டேன் என்பது போலெல்லாம் எண்ணங்களை கொண்டு வந்து அந்த சென்டரில் இருக்க வேண்டிய இயேசு அவர் மேலே உள்ள விசுவாசங்கிறத என் திறமை என்னால் என்று சொல்லி பக்கவாட்டில் கொண்டு வந்து இவரெல்லாம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டதுனால மிக அதிகமாக விழுந்து போனார். கவனமாக இருக்கணும். ஸோ எல்லா நிலைமையிலும் விசுவாச போராட்டம் உண்டு. தொடக்கத்தில் வந்தவங்களுக்கு ஒரு நாள் ஒன்று கிடச்சிருக்கும், அப்போ இயேசு தான் உண்மையான தெய்வம்னு வருவோம். இன்னொரு நாள் அது ஒரு வேளை நம்ம அவங்க ஏசப்பாட்ட கேட்டிருப்பாங்க, கிடச்சிருக்காது, அது கொடுக்க வேண்டிய நேரமெல்லாம் என்று கர்த்தர் தாமதிப்பார். அப்போ இந்த கடவுளுக்கும் ஒரு வேளை ஒரு சக்தியும் இல்லையோ என்று மறிதலுக்கக்கூடிய நிலைமை. ஸோ விசுவாச போராட்டம் வாழ்க்கையில் முழுவதும் வரும், எல்லா நிலையிலும் வரும். ஆனால் அந்த போராட்டத்தில் எப்படி அழகாய் பேதுரு சொல்கிறார்ல, விசுவாசம் சோதிக்கப்படும். ஓகே, அதில் நின்று எப்படி பொன் எவ்வளவு டிகிரிக்கு அந்த வெப்பநிலையை ஏற்றினாலும் உயர்த்தினாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணி சுத்த பொன்னாக விளங்குகிறதோ அதுபோல் சுத்தமான இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக நம்ம விளங்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாச ஓட்டத்தில் அல்லது விசுவாச போராட்டத்தில் நாம் எப்படியாய் மாறணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு. அது 1 தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டுதான். இங்கே இன்னொரு போராட்டத்தை பற்றி பவுல் பேசுகிறார். அவர் சந்தித்த போராட்டமே அதுதான். வாழ்க்கை முழுவதிலும் அவர் வெற்றியாக விசுவாச போராட்டத்தில் ஜெயித்தேன்னு சொல்வதற்கு காரணம், நான் இப்போ நிச்சயமாய் கர்த்தரோடு கூட தங்கும்படியாய் நான் நித்திய வாழ்வு எனக்கு உண்டுங்கிற உறுதிக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக அவருடைய போராட்டம் எதனால் அப்படின்னா, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தன்னை அர்ப்பணித்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஊழியத்தை செய்ய நம்ம முன் வந்தோன்னா என்ன வருமா? கேட்கல. எத்தனை பேர் இந்த போராட்டம் எனக்கு வந்தாலும் சந்திக்க ஆயத்தம்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் எசேக்கியாவை உங்களுக்கு முதல்ல சொன்னேன். மாற்றத்தை கொண்டு வர, சீர்திருத்தலை கொண்டு வர எத்தனித்த அவருக்கு கர்த்தர் போராட்டத்திலிருந்து வெற்றி கொடுத்தார். ஸோ நம்ம தோற்று போக மாட்டோம், போராட்டம் வரும், ஆனால் அதிலிருந்து வெற்றி கொள்வோம். சரி, முதல் இரத்த சாட்சி எதற்காக கல்லறி விட்டார்? சுவிசேஷத்தின் நிமித்தம் தான். அவர் சுவிசேஷ பணி செய்ததற்காக, ஊழியம் செய்ததற்காக தான் கல்லறி விட்டார். அதுக்கப்புறம் யாக்கோபுவை வாளால் வெட்டி கொலை செய்தது ஜனங்களுக்கு பிடித்திருக்கு. அப்போ அந்த யாக்கோபும் எதனால் அவிதமாய் கொல்லப்பட்டார்? சுவிசேஷ வேலைக்காக. ஆண்டவரோடு கூட இருந்த ஊழியம் செய்த 12 பேருமே வித்தியாசமாக பர்த்துமிலேயு என்ற மனிதரை நடுவில் 2ஆக வெட்டி 2 பீஸ் ஆக்கி கொலை செய்தார்கள். ஓகே, யோவான பத்மோத்தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் முதலாவது எரிகிற எண்ணெயில் போடப்பட்டாராம். ஆனால் அதை கொதிக்கிற எண்ணெயில். ஆனால் அந்த கர்த்தருக்கு அவரை குறித்து தீர்மானம் திட்டம் இருந்ததுனால அந்த கொதி எண்ணெயால் அவரை கொல்ல முடியலை. அதுக்கப்புறம் எடுத்து தான் இவரை கொல்ல முடியலன்னு சொல்லி நாடு கடத்தினாங்க என்று சொல்லி வேத வல்லுநர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ பலவிதமான போராட்டங்களை எல்லாரும் சந்தித்தாங்க. பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் கல்லெறி உண்டார், அடிக்கப்பட்டார், வஸ்திரம் கிழிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், அவர் செத்து போயிட்டாருன்னு தரதரன்னு இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில் போடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு விரோதமாக பிராதுக்கள் அவருக்காக தர்ணா இருந்தாங்க, சாப்பிடாமல் இருந்தவரை எதிர்த்தார்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே ஒவ்வொரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் அங்கே அவருக்கு என்னதான் இருக்கும்? போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவிலே அவருடைய அந்த சுவிசேஷ வேலையின் பலனாக அந்த இடத்துல அவர் ஒரு சபையை ஸ்தாபிக்காமல் வெளியே வரமாட்டார். ஹல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் என்னையே வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, நம்முடைய சபையில் இன்னும் நம்ம கனிகள் அதிகமாக இல்லையே. எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் ஆத்துமாக்கள் ஆதாயமாகி இந்த மதுரவாயில் மறுரூபப்படவில்லையே என்று சொன்னால் நான் சொல்லுவேன், சுவிசேஷ வேலையின் போராட்டத்திற்கு நம்மை ஒருவேளை இன்னும் நம்ம அதிகமாக அர்ப்பணிக்கலை. நம்மளை எல்லாமே ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோனில் நிறுத்தி கொண்டு ஏதோ செயல்படுகிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் எல்லாரும் இல்லை, சபையில் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக செயல்படுகிற கூட்டம் இருக்குது. ஆனால் நாமும் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம நிறுத்தி கொள்ளுகிறோமே தவிர சுவிசேஷ வேலைக்காக ஒரு போராளியாக நம்ம இன்னும் மாறலை. ஒரு வேளை பவுலை போல, கர்த்தரோடு இருந்த அந்த அப்போஸ்தலர்களைப் போல, புதிய ஏற்பாட்டு தேவ மனிதர்களைப் போல என்னால் முடிந்த அளவு எவ்வளவு போராட்டத்தை சகிக்க வேண்டி வந்தாலும் நான் கர்த்தருக்காக முன்னெடுத்து செல்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய காலத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்ததின்படி இந்த மதுரவாயிலை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலும், நான் பைபிளிலிருந்து மட்டும் இல்லை, இந்த நாட்களிலும் கர்த்தருக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற, இன்னைக்கும் வட இந்தியாவில் பல செய்திகள் வருவது இல்லை. ஆங்காங்கே மிஷினரிகளை சந்திக்கும் போது, ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது, அல்லது இன்னும் ஒரு ஜெனுவின் வாட்ஸ்அப்லலாம் நம்ம பார்க்கும்போது பல 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 மிஷினரிகள், இன்னைக்கும் நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்ற மிஷினரிகள் பல போராட்டங்களை சுவிசேஷ வேலையினால் சந்தித்து கொண்டு நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நம்ம யூபி உத்தரகாண்ட்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இன்னும் ஜெயிலேருந்து வெளியே வராமல், இல்லை ஜெயிலேருந்து வெளியே வந்து உங்கள் சொந்த ஊருக்கு ஓடி போயிருங்க, போனாதான் ஆட்சி என்று அனுப்பப்பட்டவர்களெல்லாம் கூட திருநெல்வேலி பக்கம் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் சுவிசேஷ வேலைக்காக உபத்திரவங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரே ஒரு மனிதரை பற்றி ஒரு சிறு நிகழ்வு என்னவோ ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லணும்னு ஆவியானோ ஞாபகப்படுத்தினார். ரிச்சர்ட் உம்ப்ரண்ட், படு வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு அவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார். ஓகே, அவருடைய புக்கு ஒன்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதின புக்கு. அவர் வந்து ருமேனியா என்ற அந்த தேசத்தில், அதை ரஷ்யா பிடித்து கொண்ட போது ருமேனியாவில் ரஷ்யர்கள் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க தங்களுடைய கம்யூனிசத்தை அங்கே திணித்ததுனால அங்கு என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான கர்த்தருக்கடுத்த பணியும் நடக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் இவர் ஒரு செய்த ஊழியக்காரராக இருந்தபடினால் இந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் என்ற தேவ மனிதர் பல நிலைகளில் பயமுறுத்தப்பட்டு அதற்கு பிற்பாடாக அவருக்கு 25 வருஷம் ஒன்றை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் என்று சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் 3 வருடத்தில் வெளியே விட்டாங்க. ஆனால் அவர் அங்கே உள்ளே இருக்கும்போது அவர் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் முற்றிலுமாக வெளியேறி அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா அழைத்து தன்னுடைய செனட்டில், அவருடைய பார்லிமெண்ட்டில் நிறுத்தும்போது அவர் தன்னுடைய சூட்டை கலத்தி தன்னுடைய உடம்பில் இருந்த ஆழமான காயத்தின் தழும்புகளை காட்டினாராம். 25க்கும் அதிகமானதை என்ற அளவு, அது வெளியே தெரிகிற இடத்த தானே காட்ட முடியும். 25க்கும் அதிகமான ஆழமான காயங்கள் அவருடைய மேல் பகுதியில் மட்டும் இருந்துச்சு. அப்போ அவர் எந்த அளவு அடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு பாருங்க. அவரை தீயை மூட்டி சுட்டு சாவர அளவு கூட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. இப்படியாய் ஒரு நாள் அவருடைய பனிஷ்மெண்ட் இப்படி இருக்குமா? ஒரே ஒரு கேள்வி, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, இனி நான் இயேசுவை பிரசங்கிக்க மாட்டேன்னு சொல்லு, இயேசுவை அறிவிக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுருவோம். அவர் தொடரும். மறுநாள் ஃப்ரீசருக்குள்ள, ஓகே, நம்ம வெட்டின மீனையும் சிக்கனையும் வைக்கிறோம் பாருங்கள், அந்த ஃப்ரீசருக்குள்ளே உயிருள்ள மனிதனை நாளெல்லாம் வச்சுட்டு சாப விட மாட்டாங்க, வெளியே எடுத்துருவாங்க. அதாவது அதனால தான் அவருடைய புக்குக்கு பேர் படு வேதனையில் பரம வெற்றி. இப்படியெல்லாம் பண்ணி அவங்க பிடித்த போது அவரையும் அவருடைய மனைவியும் ஒன்றா தான் சேர்த்து போட்டாங்க. அவங்க வேற இடம், இவங்க வேற இடம். அவங்கள கொஞ்ச நாளில் விட்டுட்டாங்க. ஆனால் இவரை விடலை. அவங்க நினச்சிட்டாங்க அவர் அடைந்த இந்த ஒரு சில வேதனைகளை பார்த்து அவர் நிச்சயமாக செத்து போயிருப்பாருன்னு அவங்க நினச்சிட்டு வெளியே வந்து அவர் மறிச்சிட்டார், கத்தர்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவர் சாகலை. பிறகு 3 வருடத்துக்கு பிறகு வெளியே விட்டாங்க. வெளியே விட்ட உடனே அவர் முந்தி செய்தது போலவே சென்று, அப்போ வந்து ரஷ்யாவில் வெளியரங்கமாக கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஸோ அந்த அண்டர் கிரவுண்டு அறைகளிலே சென்று
அவர் கர்த்தரை ஆராதிக்க, ஜனங்களை ஆராதனை வழிநடத்தி கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர் வந்ததுனால மீண்டுமாக அவரை பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. மொத்தத்தில் அவர் தன்னுடைய வாழ்நாளில் 14 வருடம் ஜெயிலே கழிச்சிருக்கிறார். 2வது முறை போட்டபோது அவரை மற்ற கைதிகளோடு போட்டால் இவர் அங்கேயும் இயேசு பற்றி பேசுகிறார் என்று சொல்லி தனி அறையிலே பூமியின் அளவுலேருந்து 12 அடி கீழே உள்ள ஒரு டார்க் செல்லில் தனியாக அவரை இம்ப்ரெஷன் பண்ண வச்சுட்டாங்க. அப்படி உள்ள ரொம்ப கொடுமையான குற்றங்களை அரசுக்கு விரோதமாய் செய்தவர்களை போடுகிற அந்த இடத்துல அவங்களாம் பைத்தியம் ஆயிடுவாங்களாம் 1 மாதம் 2 மாதத்துல. அப்போ இவர் நம்ம அப்படி ஆயிடக்கூடாது, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தால் நான் இன்னும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், பகலிலே அந்த நிசப்தம் தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு தூங்கிடுவாராம். இரவில் எல்லாரும் தூங்கிடுவாங்கல்ல, எழுமி நின்று தன்னால் இருட்டு எதுவும் கிடையாது, கையில் பைபிள்லாம் கிடையாது, தான் அறிந்த அத்தனை வார்த்தைகளையும் வைத்து யாருக்கோ பிரசங்கிப்பது போல இரவெல்லாம் பிரசங்கித்து அப்படியே தன்னுடைய இரவை கழிப்பாராம். மறுநாள் காலையில் தூங்கி இப்படி அவருக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் இப்படி கழித்திருக்கிறார். அவர் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாராம், நான் வெளியே வந்த பிறகு 350 பிரசங்கங்கள் நான் அந்த அண்டர் கிரவுண்டு செல்லில் கழித்த அந்த நாட்களில் இரவில் கையில் பேனா கிடையாது, கையில் பைபிள் கிடையாது, எதுவும் இல்லாமல் நான் பிரசங்கித்த ஆவியானவர் வெளிப்பாட்டில் பிரசங்கித்த அந்த பிரசங்கங்களை மீண்டும் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி 350 பிரசங்கங்களை நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். என்ன வேதனை! ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எப்படி அதை கர்த்தருக்காக வெற்றியாய் மாற்றினார் என்று பாருங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இப்படி அநேக காரியம் எழுதியிருக்கு. பிறகு ஜீவனோடு வெளியே வந்தார், வாழ்ந்தார். 1991 இயற்கையாக ஏதோ 90 வயது கடந்து மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சும்மா நான் ஆன்லைனில் கூகுளில் செக் பண்ணேன், ருமேனியா என்ன கண்ட்ரின்னு. இன்னைக்கு 87% கிறிஸ்தவர்கள் வாழுகிற கிறிஸ்தவ கண்ட்ரி என்று அதில் போடப்பட்டிருக்கு. அது பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் எப்படியோ அது இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி கண்ட்ரியாகவும் இல்லை, அல்லது ஒருவேளை ஒரு முற்போக்கான இட்ஸ் ஒன் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். பட் இன்னைக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அதில் 87% கிறிஸ்தவர்கள் வாழுகிற நாடு. அதிலே ஒரு பெரிய பங்கு இந்த ரிச்சர்ட் ஊம்ராண்டுக்கு உண்டு. ஹலலோயா, ஹலலோயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சபையில் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார் இல்லை சுவிசேஷ ஊழியத்துக்காக. முதலாவது நம்ம செய்யக்கூடிய ஊழியம் ஜெபம். அதையும் சபையிலே, அதாவது சபைக்காக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அடுத்ததாக நம்முடைய மதுரவாயிலுக்காக ஜெபம் செய்கிற ஜெபம் உண்டு, நம்முடைய பிஎம்எம்முக்காக, நம்முடைய தேசத்துக்காக என்று சொல்லி பல நிலைகளிலே ஜெபிக்கிற அந்த ஜெப நாட்கள். பட் ஜெபம் அலோன் இஸ் நாட் த மினிஸ்ட்ரி. சுவிசேஷ ஊழியத்தின் போராட்டம் தான் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, பட் அது ஒரு முதல் படி. நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள அந்த ஜெபம் உதவும். அதில் கலந்து கொள்ள எத்தனை சோம்பேறித்தனம் நம்மை தடுக்கிறது. எத்தனை பேர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆத்தும பாரத்தோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் நம்ம இணைத்து கொள்ள ஆயத்தம். அடுத்ததாக கர்த்தருடைய கிருபையினால வெவ்வேறு நிலைகளிலே நம்ம வெளி ஊழியத்தை செய்கிறோம். ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்பும் உற்சாகமாய் காரியங்களை செய்ய முற்பட்டு வருகிறது. பார்த்தா அந்த சபையில் ஒரு உயிரோட்டம் உள்ளவர்களாக ஒரு 20லேருந்து 25 பேர். ஊழியனாலும் அவங்க தான், ஏதேனும் ஒரு வேலைனாலும் அவங்க தான், ஜெபனாலும் அவங்க தான். அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு 150-200 பேர் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? உன் வாழ்க்கையின் போராட்டத்தை நான் முடித்து தருவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் செய்கிறவர், அவர் அத்தனை அன்புள்ளவர். ஆனால் அந்த ஆண்டவர் ஒன்றே நம்ம இடத்துல தான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ நாடா இயேசுவின் தேசமாய் மாற்றுவதற்குரிய பொறுப்பை, நம்முடைய தமிழகத்தை, நம்முடைய சென்னையே, நம்மை சுற்றி இருக்கிற அந்த மதுரவாயில அவரை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வருகிற அந்த சுவிசேஷ பணியை செய்கிற வேலையை அவர் நம்மளை மட்டும்தான் நம்பி அவர் சார்ந்திருக்கிறார். எப்படி கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்து போரற்ற ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர் தருவார் என்று எதிர்பார்ப்போடு அவரை நம்ம பார்க்கிறோமோ, அதே போல அவருடைய கண்களும் ஏக்கத்தோடு என் மகளே, என் மகனே, எனக்காக நான் சிந்தின இரத்தத்தின் அதை முன்னிட்டு, என்னுடைய அன்பை முன்னிட்டு
அழிந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர மாட்டியா? எனக்காக ஏதாவது ஒன்று செய்ய மாட்டியா என்று ஏக்கத்தோடு இன்றும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய போராட்டத்தை மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக வருகிற போராட்டத்தை முடிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்காக, சுவிசேஷத்தின் பணிக்காக போராட நீ ஆயத்தமா? அடுத்ததாக, மூன்றாவதாக நாம் போராட வேண்டிய ஒரு காரியம் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். அடிக்கடி நம்ம ஜெபங்களில் சொல்லுகிற, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அழகா எழுதி வச்சிட்டார். நமக்குன்னா யாருக்கு? யாருக்கு சொல்லுவோமா? தைரியமா சொல்லுவோமா? எனக்கு போராட்டம் உண்டு. இது எதோடு? மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை. நம்மோடு கூட போராடுறாங்கன்னு சொன்ன மனிதர்கள், அவர்களோடு அல்ல. ஆனால் துரைத்தனங்கள் அண்ட் அதிகாரங்கள், பவர்ஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸ் என்று போடப்பட்டிருக்கு. அதாவது உலக ராஜ்யங்களில் ஒரு சில, நம்ம அதை தைரியமாக சொல்ல முடியும், நம்ம வாழுகிற தேசத்தில் அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இருக்குது. இது மனுஷீகமான முறையில் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளினால ஆட்கொண்டு அந்த டிரெக்ஷனில், அந்த கைடன்ஸில் நடத்தப்படுகிற ஆளுமைகள், அதிகாரங்கள் உலகத்தில் இருக்கு. இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் எழுத்தின்படியான முறைமையில் ஆளுமைக்கு வரல. அவர்களுடைய பின்புலம், அவர்களை இயக்குறவர்கள் எல்லாம் அந்தகார லோகாதிபதிகளின் அந்த ஆளுமைக்குட்பட்டவர்கள். அப்போ இவர்களோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா அவர்களோடு கூட நம்ம போய் கத்தியும் கம்பையும் கொண்டு போய் போராட முடியாது. இந்த போராட்டத்தை ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக நம்ம ஜெபத்தில் தரித்து நின்றோம் என்றால் இந்த துரைத்தனங்களையும் இந்த அதிகாரங்களையும் ஜெபத்தால் நம்மால மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? ஏன் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு வருகிறது? ஏன் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை பிடிச்சு அடைக்கிறாங்கன்னா, நான் சொன்னது போல ருமேனியாவில் அந்த நாட்களிலே அதை இயக்குவித்தது அந்த கம்யூனிச கொள்கை. அவர்கள் கடவுள் எதிர்ப்பாளர்கள். அப்போ கடவுளை எதிர்த்தா அது யாருடைய பட்சத்தில் இருக்காங்க? சாத்தான் பட்சத்தில். ஸோ அவர்களால் இயக்கப்படுகிற ஆளுமை, அதிகாரம். அதே போல ஒரு நிலைமை இப்பொழுது இந்திய தேசத்தில் இருக்கு. அப்போ இந்த துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு உனக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் விசுவாசியான, ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளையான நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், போராட ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தது யாரோட கூட இருக்கு? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. சத்துருவினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க. இன்னும் மந்திரவாதங்களாலும் பில்லி சூனிய கட்டுகளுக்குள்ள அடிமைப்பட்டு, அடுத்தது இவன் நம்முடைய மனதையும் கட்டி வச்சிருப்பான். அதாவது கர்த்தரை அறியாத பிள்ளைகளுடைய மனதை கட்டி வச்சிருப்பான். அப்போ அவைகளை முறியடிக்க வேண்டிய வல்லமை இவைகளை எல்லாம் கர்த்தர் போராட்டம் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தில் தரித்து நின்று, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றின் கர்த்தர் சொல்றார். அதுபோல உபவாசித்து ஒரு போராளியாக இந்த போராட்டத்தில் நின்று இந்த வான மண்டலத்தின் அந்தகார கிரியைகளை ஜெயிக்க கர்த்தர் நீங்களும் நானும் ஆயத்தமா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் கொரியாவுக்கு போயிருந்த நிகழ்ச்சியை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இரவில் 12 மணிக்கு ஒரு உயர்ந்த, ஒரு கொஞ்சம் ஏறக்கூடிய ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்கும். ஃபுல்லாக அதில் அங்கே மரித்தவர்களை ஒரு சைஸாக கல்ற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடம் அமைதியான இடம். அந்த இடத்துல போய் அந்தகாரத்தின் வல்லமையை கட்டி ஜெபிக்கிறோன்னு பல ஆண்டுகளாக இரவில் ஜெபிச்சா நம்ம சர்ச்சிலலாம் 10% ஜனம் வருது இல்லை? அங்கே அப்படி இல்லை. அதிகாலை ஜெபத்துக்கே 5000 பேர் வருவாங்க. இப்படிப்பட்ட இரவு ஜெபம்னா மலை மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க,
கீழே வர ஜனங்கள் இருந்து 5000 10,000 என்று கூடி 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 ஜெபிச்சதுனால அவங்க அழகா சொல்லுவாங்க, we have a clear sky above Korea. அப்படின்னா இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஜெபித்து ஜெயம் எடுத்து விட்டோம். அதுக்கு நான் சாட்சியாக சொல்லுவேன். 1 மணி நேரம் ஜெபம்லாம் இந்தியாவிலேருந்து ஜெபிச்சா அது ரொம்ப நீண்ட ஜெபமாக தெரியும். ஆனால் அங்கே கண்ணை மூடி கண்ணை திறந்தா 2 மணி நேரம் ஓடி இருக்குங்க. நான் அனுபவித்ததுனால தைரியமாக சொல்கிறேன், டைம் போனதே தெரியாது. அப்படி நம்மை அறியாமல் ஆத்தும பாரத்தையும் அடுக்கடுக்கான ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். நாங்கள் அங்கே ஒரு 3-4 நாள் இரவில் தங்கியிருந்தோம். அநேக இரவுகளை கர்த்தர் அதை தூங்க விட மாட்டார். ஆனால் உடனே நம்மளை ஜெபிக்க தூண்டுவார். ஜெபித்தா அப்படி நேரம் போனது தெரியாமல் ஜெபிக்க முடியும். அப்போது ஒன்றை நாங்கள் போன சகோதரிகள் பேசிக்கொண்டோம், இங்கே வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி செயல்படாததுனால என்ன பண்ண முடியுது? நம்ம எளிதாக சத்துருவை அவங்க கட்டிட்டதுனால நம்மால் என்ன பண்ண முடியுது? எளிதாய் ஜெபிக்க முடிகிறது என்று சொல்லி. நமக்கு சர்ச்சில் வந்து பிரசங்கம் கேட்டாலே என்ன வருது? தூக்கம் வருது. பைபிளை திறந்துட்டா ஆன்னு கொட்டாவி வருது. கொஞ்ச நேரம் முழங்கால போட்டு ஜெபிக்கிறது வந்துட்டா முட்டு வலிச்சிருது, உடம்பு இங்கே வலிக்கு அங்கே வலிக்கு, உடனே ஃபோன் அடிக்கி, உடனே கொஞ்சம் அப்படியே வெளியே போயிடுறோம். இதெல்லாம் உங்களை ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற சத்ரு எதுக்குன்னா, அவன் தன் அதிகாரத்தை இழந்து விடாமல் இருக்க. எப்படி அவனை அப்படியே விட்டுறலாமா, அல்லது மரித்து உயிர்த்து யூத ராஜசிங்கமாக இருக்கிற அவருடைய பிள்ளையாக அவனை மேற்கொள்ள ஆயத்தமா? ஆயத்தமாகும். அதனால தான் சொல்கிறார், ஓன் போர் உனக்கு கிடையாது, நீ கிடந்து நீ மண்டை அதில் கிடந்து உடைக்காத, நான் உனக்கு வேற போராட்டம் தரேன், அதை போராட ஆயத்தமா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை நம்ம சும்மா தனியாலாம் செய்ய மாட்டோம். இது 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுவார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன். ஸோ அரண்கள் தானே, சத்துரு கட்டி வச்சுக்கலாம், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று சொல்லுவோம், அரண். ஓகே, ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை தலமும் என்னது தான்? ஒவ்வொரு அரண் தான். ஓகே, அங்கே குடிகொண்டு சத்துரு பல கிரியைகளை அந்த பக்கத்தில் செய்வான். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இதிலே காணப்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன்? முறியடிக்கிறேன் என்று சொல்லி, சொன்னது நடக்கும் என்று நம்பி விசுவாசத்தோடு வல்லமையாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அதான் அழகா சொல்றாரு, எங்களுடைய போராயுதம் எங்கள் கையில் மசில் பவரும் இல்லை, எங்கள் கையில் வேற எந்த கத்தி துப்பாக்கி இல்லை, ஆனால் ஒன்று இருக்கு, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் பியூட்டிஃபுல். அப்படி அந்த பலமுள்ள ஆயுதத்தால் நம்ம என்ன செய்ய முடியுமா? 5வது வசனத்தை பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கனா அதையில் பொருளாக்கி விட முடியும். அல்லேலூயா. எதங்க? தர்க்கம் இல்ல, ஒரே ஆர்குமெண்ட். எதை சொன்னாலும் அறிவு பெருத்த காலத்துல கர்த்தருக்கு விரோதமான ஏகப்பட்ட தர்க்கங்கள். அடுத்தது தேவனை அறிகிற அறிவை எது தடுக்கிறது தெரியுமா? எல்லாம் மேட்டிமைகள். இவைகளை அழித்து போட கர்த்தர் நம்முடைய கையில ஒரு வல்ல ஆயுதத்தை தந்திருக்கிறார். அதை சுமந்து கொண்டு போராட ஆயுத்தமா? அல்லேலூயா. பவுல் அழகாய் கொலோசியர் 1:29 சொல்லுகிறார், நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். கொலோசியர் 1:29. அவருக்கு தானே போராட்டம்னு சொல்லி நான் தொடங்கினேன். அதிகமாய் போராடினவர் அவர் எதை யூஸ் பண்ணி போராடுகிறாரா? அவருக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய பலம். ஆமே, நமக்குள்ளே இருக்கிற பலம்னாலே உடனே ஞாபகம் வந்துடணும், பரிசுத்த ஆவியானவர். அவர் தானே பலப்படுத்துகிற ஆவியானவர். அந்த பலன் ஓகே. இன்னும் நிறைய இடத்துல பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவினாலே அபிஷேகிக்கப்பட்டவர். அது அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடுத்ததாக சகரியா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அப்ப அந்த பலத்தை உடையவர்கள் எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய போராட்டத்தை போராடி சத்துருவை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அடுத்தது, சத்ருவுக்கு விரோதமான ஒரு பெரிய இன்னொரு ஆயுதம் அழகாய் நம்முடைய கையிலே தரப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள். இந்த வசனம் இதில் இருக்கக்கூடாது, இது எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணும்? அது இதற்குள்ளே நிரப்பப்படும் போது தேவையான வசனத்தை அழகா அவரே ஞாபகப்படுத்தி அந்த கல்லால் அவனை வீழ்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்முடைய போராட்டம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு வந்தாலும் தனிமையாய் நின்று அதை வெற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.